ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் 28ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டுத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை கவுண்டம்பாளையம் கிரிநகர் பகுதியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அமைந்திருக்கும் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் 28ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டுத் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. கருமாரியம்மன் சக்தி பீடம் பீடாதிபதி சிவஸ்ரீ செந்தில் சுவாமிகளின் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் திரு பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறுவை ஆதீனம் கௌமாரம் மடம் குரு மகா சன்னிதானம் தவத்திரு ராமநந்த குமரகுருபர அடிகளார் தென்சேரி மலை ஆதீனம் தவத்திரு முத்து சிவராம் அடிகளார் ஸ்ரீ வாராகி மந்திராலயம் சாக்த ஸ்ரீ வாராகி மணிகண்ட சுவாமிகள் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடம் பீடாதிபதி தவத்திரு கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் மகாமேரு பீடம் திரிசக்தி அன்னதான மடாலயம் தவத்திரு சிவ சண்முக சுந்தரம் அடிகளார் பூசாரிப்பட்டி பொள்ளாச்சி ஆச்சாரிய சரரேஷ்ட பிரம்ம ஸ்ரீ சிவசக்தி சுவாமிகள் முடுப்பர அம்மன் கோயில் பல்லடம் அகில தாந்திரி பிரச்சார சபா தமிழ்நாடு சேர்மன் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி பீடம் நிலவெம்பு சித்தர் ஜகத்குரு ஸ்ரீ சண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் மாத்தேவ் மகா சமஸ்தானம் மதுரை ஆதீனம் தம்பூரான் ஸ்ரீமத் விஸ்வலிங்க சுவாமிகள் கோவை ராஜராஜேஸ்வரி பீடம் ஸ்ரீ சாக்த ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஆத்மநந்தநாத சுவாமிகள் வடவள்ளி கொங்குமண்டல ஜூயர் ஸ்ரீ நாராயண ஜூயர் சுவாமிகள் கவுண்டம்பாளையம் கோவை அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் அடிவாரம் அகத்தியர் ஆசிரமம் தவத்திரு குமாரசுவாமி அடிகளார் பண்ணவாடி ஆதீனம் ஸ்ரீ டாக்டர் வெங்கடேஸ்வர சுவாமிகள் பரமேஸ்வர பீடம் கோவை ஆதீனம் தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மெய்கண்டா சுவாமி மீனாட்சிபுரம் தவத்திரு மூர்த்திலிங்க சுவாமிகள் கோவை ஸ்ரீ சக்தி பீடம் சிவஸ்ரீ சத்ய சுவாமிகள் ஸ்ரீ மகா மாரியம்மன் சக்தி உபாசகர் பாஸ்கர் சுவாமிகள் இடையர் வீதி கோவை தவத்திரு சிவநந்தி அடிகள் பேரூர் கோவை தவத்திரு குமாரதேவர் அடிகள் பேரூர் கோவை சீலர் சிவதான செல்வம் அடிகளார் நாகர்பீடம் தீத்திப்பாளையம் ஸ்ரீ சூரியநந்த சுவாமி பிரத்யங்கரா தேவி குருபீடம் முள்ளுப்பாடி கோரக்கர் சித்த ஞானபீடம் கௌதம நந்தபுரி சம்பத் சுவாமிகள் கோவை ஸ்ரீ பாலாம்பிகை சித்த தியான பீடம் சிவஸ்ரீ ஜெயராஜ் அடிகளார் கோவை ஸ்ரீ பாலாம்பிகை சித்த தியான பீடம் சிவஸ்ரீ ஜோதி அடிகள் ஆகியோர் வருகை தந்து திருவிழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ கருமாரியம்மன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா கணபதி ஹோமம் திருக்கொடியேற்றம் அவ்வை சண்முகி தெய்வீக குழு அம்மன் வேடமணிந்து சிறப்பு நடனம் ஸ்ரீதேவி நகர் வெற்றி விநாயகர் ஆலயத்தில் இருந்து அக்னி கம்பம் எடுத்து வருதல் பூவோடு அக்னி ஏற்றுதல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று தீபாராதனை அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு தீபாராதனையுடன் விழா இனிதே நிறைவடைய உள்ளது. இதில் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் கௌரவ அர்ச்சகர்கள் சங்கர நாராயணன் பாலகிருஷ்ணன் குணா துரை ஹரிகோகுல் பிரசாந்த் லோகேஷ் மற்றும் கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் அனைத்து பகுதி மகளிர் அணி சார்ந்தவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்ம கோயில் யாரும் நம்ம வைக்கணும்னு நினைக்கல. அம்மாவே கனவுல சொல்லி இங்கே பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு. அப்போ அம்பாள் நான் அருள்பாலிக்கிறேன்னு சொன்ன கடித்த கோயில் ஆரம்பித்தோம். 40 ஆண்டு காலமாக மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் விண்ணவரும் மன்னவரும் போற்றும் வகையில் நமது கோயில் சிறப்பாக இருக்குது. நமக்கு பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களும் சிறுவை ஆதீனம் குருமகா குமரகுரு சன்னிதானம் அவர்களும் சேர்ந்து மடாதிபதி பீடாதிபதி பட்டம் கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பாக அந்த ஆன்மீக பணியை நான் செஞ்சிட்ருக்கேன். இங்கே மக்களுக்கெல்லாம் இந்த விழா 11 நாள் வர 9ஆம் தேதி ஆரம்பித்து 19ஆம் தேதி வரை 10 நாள் திருவிழா மிக சிறப்பாக நடவடிக்கிறதுங்க. இந்த விழாவில் தினசரி அன்னதானம் 1000 பேர்த்துக்கு தினசரி அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எல்லோரும் எங்கள் கூட்டுற அத்தனை பேருமே கௌரவ அர்ச்சகர். யாருக்கும் எந்த வித ஊதியம் கிடையாதுங்க. சுவாமிக்காக உழைக்கிறாங்க. இவர் பிரசாந்த், இவர் பேர் பிரசாந்துங்க, மியூசிக் டீச்சராக இருக்கார். இவர் ஹரி, அவர் மணி, அவர் இது நமக்கு அப்புறம் அவர் தான் எல்லாம் கோயில் பார்த்துக்க போகிறாரு. குணசேகரன் பேருங்க. இவர் லோகேஷன். நாங்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கோங்க. நாங்கள் இவங்கெல்லாம் ஆஃபீஸில் நல்லா போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணாலுமே கூட ஆன்மீக பணி எங்கள் கூட செஞ்சுட்ருக்காங்க.